Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ஈஸியா ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அரிசி மாவு 1 கப். எதுவும் பதம் எல்லாம் படுத்த வேண்டாம். சும்மா அரிசி வந்து அரைச்ச மாவு தான். இல்லை நீங்கள் கடையில் வாங்கினதுனாலும் எடுத்துக்கங்க. இது வந்து இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன், பெரிய கப்பில். அதுக்கு பாதி வந்து கடலை மாவு. நீங்கள் எந்த கப்பு மெஷரிங் கப் இல்லைன்னாலும் வேறு ஏதாவது வீட்டில் இருக்க கப்பில் எடுத்துக்கோங்க. 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கடலை மாவு. இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி வந்து நான் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளை எள்ளு, அது வந்து 1 டீஸ்பூன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம். அப்புறம் வந்து நீங்கள் ஸ்பைஸ்க்கு வேணால் பூண்டு அரைச்சி அந்த தண்ணி ஊற்றிலாம் கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். அதாவது அவங்கவுங்க விருப்பம். இதுதான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நான் இப்போ செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாவு ரெண்டையும் இதில் போட்டு சலிச்சுக்கலாம். இதையும் கடலை மாவையும் நீங்கள் முதலே சலிச்சு வச்சுருந்தீங்கன்னா சலிக்க வேண்டாம், சலிக்கலைன்னா சலிச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் ஏதாவது அரைப்படாமல் இருந்ததுன்னா அது எண்ணெயில் இருக்கச்ச படார்னு வெடிச்சிரும். அதுக்காக சலிச்சுக்கிட்டோம்னா நமக்கு சேஃபு. இப்போ இதில் வெள்ளை எள்ளை போட்டிருக்கேன், மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா நான் கொட்டுறச்ச வீடியோ ஆன் பண்ணலை, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. இது வெள்ளை எள்ளு, இது மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சுடுற எண்ணெயில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா தான் பிசைய போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டோம்னா அது கையில் ஒட்டாமல் எடுக்க வரும், கொஞ்சம் காயாமையும் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோன்னா ரிப்பன் பக்கோடா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ரிப்பன் பக்கோடா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் அரிசியெலாம் அரைச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இதுதான் வந்து ரிப்பன் பக்கோடா ஆச்சு. இதை வந்து இந்த கட்டைக்குள்ளே போட்டுக்கணும். போட்டு ப்ரெஸ் பண்ணணும். நல்லா வருது பாருங்கள். இப்போ எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு, மேலே வந்துருச்சு. இப்போ இதை பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி 2 இது வச்சுட்டு திருப்பி போடலாம். சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். அது மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி வச்சிடக்கூடாது, எண்ணெய் ஊறின மாதிரி போயிடும். இப்போ வந்து சலசலப்பெல்லாம் நின்றுச்சு பாருங்கள், எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை சுட வச்சுக்கணும். அப்புறம் குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ ரோட்டு பக்கோடா, அதாவது ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். அது ரெடி பண்ணிட்டோம். எல்லோரும் ஈஸியாக ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தீபாவளிக்கு செஞ்சு காமிங்க மேடம்னு கேட்டிருந்தீங்க. அதனால நான் இதுக்கு வந்து எல்லாம் ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்கள் மிஷினில் கூட அரைக்க வேண்டாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணேன். கடலை மாவு நான் வீட்டில் வச்சுருந்தேன். நீங்கள் வேணும்னா கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அதனால் இதை வந்து ஈஸியாக எல்லாருமே பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதுக்கு ஒன்றும் பதம் அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.